நமசிவாய. இந்த நீட்டிகா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நிறைய இப்போ யூடியூப்ல அடிக்கடி பார்த்துருப்பீங்க. சில பேர் கமெண்ட்ல கூட கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த நீட்டிகா தேவதை அப்படின்ற மாதிரியான விஷயம். நீட்டிகா அப்படின்றது தேவதை கிடையாது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதே மாதிரி இந்த நீட்டிகா அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் கொடுக்கறதுன்னா ரியலா அதை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரிஜினல் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து செரிமோனியல் மேஜிக்னு வெஸ்டர்ன் டைப் ஆஃப் மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படின்ற மாதிரியான முறைன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரியான விஷயமாக செய்வது. அது கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தோம்னா அதுக்கு அவங்களுக்குன்னு சர்டன் மந்த்ராஸ் இருக்கு, சர்டன் யந்த்ராஸ் இருக்கு. யந்த்ராஸ் அப்படின்னா சர்டன் யந்த்ராஸ் இல்லை, ஒரு சிங்கிள் 2 யந்த்ராஸ் வரும். அது மாதிரியான ஒரு விஷயம். அதுக்குன்னு ஒரு நோட் புக் வச்சுட்டு இது ஒரு பெரிய ப்ராசஸ். அது கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரத்திற்கு மேல் வரும். அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் கொடுக்க தயங்கினதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அது அவ்வளோ நேரம் பார்த்து இதை டீட்டெயிலாக பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியான மொழியாக கொஞ்சம் இனிஷியலாக அந்த ஒரு விஷயம் பார்த்து பண்ணுற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு செய்யறதுக்கும் ஒரு 7 நாள் செஞ்சால் போதுமானது. கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கணும். டஃப்னா நம்ம வந்து இந்த ப்ரொனவுன்சியேஷன்லாம் சொல்கிறேன், அது மாதிரியான விஷயமா இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா அதே மாதிரியான ஒரு சிம்பிள் மெத்தட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை உங்களுக்கு எளிதாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியாகவும், இந்த டீடைல்டு ப்ராசஸை வந்து நம்ம வந்து கோர்ஸாக கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த கோர்ஸாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் தேதியே நான் வந்து கோர்சஸ் கொடுக்குறேன், விஜயதசமி அன்னைக்கு கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டிருந்தது. வெப்சைட்டோட அந்த ஃபுல் ப்ராசஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குது. 1 வாரம், அதிகபட்சமாக 1 வாரத்துக்குள்ள இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வெளிவந்துவிடும். அந்த நீட்டிகாவோடது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம், நீட்டிகாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது கூட நம்ம வந்து இந்த சபர் மந்த்ரா வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த நீட்டிகா அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பலருமே அதை வந்து அறகுறையா தெரிஞ்சுட்டு தேவதை அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் இப்பெல்லாம் சொல்றாங்க. ஏஞ்சல் கிடையாது, அது ஜீனி என்று சொல்லக்கூடியது. ஜீனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பூதம் மாதிரி வரும் பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த அலாவுதீன் அற்புத பூதம் அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அற்புத விளக்கு அப்படின்னு அதுலேருந்து வருமே, அது மாதிரியாக வெல்த் ஜீனின்னு சொல்லுவோம். வெல்த் ஜீனி என்று சொல்லக்கூடியது இன்னும் வந்து எளிதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா வெல்த் ஸ்பிரிட்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா அப்போ பேயோ பிசாசோ அப்படி எடுத்துக்க வேண்டாம். ஒரு பணத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு விதமான இந்த யக்ஷினி அப்படிலாம் சொல்லுவோமே, அப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. யக்ஷினியில நல்லதும் இருக்கு, தீய விஷயங்களை செய்யக்கூடியதும் இருக்கு. அதனால அந்த மாதிரியான ஒரு மெத்தடா இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த யக்ஷினி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பத்தி நம்ம பிறகு பார்க்கலாம். இந்த நீட்டிகா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வெறுமனே நீட்டிகா அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்றதை விட, நீட்டிகாங்கிறது ஆனா பெண்ணான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, இதுதான் இந்த நீட்டிகா அப்படிங்கிற பேர் வந்து நம்ம கூப்பிடுறதுக்கு வசதியா இருக்கு. அதனால எல்லாருமே வந்து அதை வந்து பெண் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைந்திருக்கலாம். ஃபெமினைன் குவாலிட்டிஸ் இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பிற்காலத்தில் வந்தவர்கள் அதை பற்றி சேர்த்து விட்டார்கள். உண்மையாக வந்து பார்த்தோம்னா அது வந்து மேலும் இல்லை ஃபீமேலும் இல்லை, இது ஒரு எனர்ஜி, ஒரு வெல்த் ஸ்பிரிட். அதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். இதற்கு மரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இதை அழைக்கும் பொழுது மிக மிக மரியாதையாக அழைக்க வேண்டும். அதோடைய அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது நம்ம அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றது 2வது விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு உங்களுக்கு தேவை வந்து ஒரு பிளைன் பேப்பர், ஒரு பேப்பர் ஒன்று தேவை. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 10 ரூபா நோட் ஒன்று எடுத்துக்கோங்க. இங்க 10 ரூபா நோட்டோ அல்லது காயினோ எது வேணாமே நீங்க எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம அப்படியே பத்திரப்படுத்த வேண்டியது. 7 நாள் நீங்க இந்த ஒரு விஷயத்தை செய்தால் போதும். இரவு நேரம் செய்ய வேண்டியது. இரவு நேரம் அப்படிங்கிறது வந்து ஆஃப்டர் 7 அப்படின்ற மாதிரியான விஷயமா செஞ்சுக்குவாங்க. ஃபாரின்ல இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே உங்களோடதுல ஏதாவது லீஸ்ட் பெனி அந்த மாதிரி 10 ரூபாய்க்கு இணையாக உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சுக்கோங்க. எதை வைக்கிறீங்களோ அதையே கடைசி நாள் வரைக்கும் வைத்துக்கணும். டெய்லி ஒவ்வொன்றும் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பேப்பர் ஷீட் இருக்குல்ல, அந்த பேப்பரும் சரி பணமும் சரி ஒரே விஷயம் தான். ஒரே மாதிரியான விஷயத்தை 7 நாளுமே வைக்க வேண்டியது, ஒரே நேரத்தில் அமர வேண்டியது, ஒரே இடத்தில் அமர வேண்டியது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். திசையெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா கிரீன் கேண்டில் இருந்தா பெஸ்ட். கிரீன் கேண்டில் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஒரு பச்சை திரி போட்டு நெய் விளக்காக ஏற்றி விடுவது அப்படின்றது பெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். நெய் விளக்கு இன்னும் ஃபாஸ்டா எந்த ஒரு யக்ஷினிகள் ஆகட்டும், இந்த மாதிரியான வெல்த் ஸ்பிரிட் ஆகட்டும், நமக்கு சீக்கிரமா வரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு தேவதை சீக்கிரமா வரணும்னா மல்லி எண்ணெய், இந்த மல்லி எண்ணெய் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே சீக்கிரமா ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த மாதிரி மேஜிக்கல் விஷயங்கள், மேஜிக்கல் நான் சொல்றது வந்து மாந்திரிகம் தாந்திரிகம் இப்படி புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து எளிதாக கொண்டு வருவதற்கு ரொம்ப சீக்கிரமா நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஜாஸ்மின் ஆயில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஜாஸ்மின் ஆயில் நீங்களே செய்யறது வந்து எப்படி அப்படின்றத பத்தியும் நான் தெளிவாகவே ஒரு பதிவு முதல்ல கொடுத்துருக்கேன். பழைய ஜாஸ்மின்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பேஸ் ஆயில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதை வந்து சுட வச்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான முறையாக வேற நிறைய பேரும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்ல நீங்க வந்து பார்த்துக்கோங்க, குக்கிங் சேனல்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி பாருங்க. இல்லை நீங்களே வந்து நெய் விளக்கே ஏற்றினாலும் சரி, நெய் விளக்கும் வந்து பலன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா கிரீன் கேண்டில், விளக்காக ஏற்றுறதா இருந்தாலும் சரி, கேண்டில்னா நீங்க ஒரே கேண்டில் 7 நாள் வச்சுக்கலாம். விளக்காக ஏற்றுவதாக இருந்தால் நீங்கள் தினசரியே புதிதாக நெய், ஆல்ரெடி இருக்கிற நெய்ல வந்து உங்களுக்கு அது நீங்க செய்யறதுக்கு வந்து 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்க இதை ஒரு ஏற்றி முடிச்ச உடனே உங்களுக்கு அதுல பேலன்ஸ் நெய் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சொட்டாவது எக்ஸ்ட்ரா புதுசா நீங்க வந்து நெக்ஸ்ட் டே விடணும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஆயிலாக இருந்தாலுமே,
ஆண் பெண்கள் இருவருமே செய்யலாம், யாருக்கும் எந்தவித பாதகமும் ஏற்படாது. அதே போல வந்து பார்த்தோம்னா இது நேர்ல எல்லாம் வராது, காதுல எல்லாம் பேசாது. ஸோ அது மாதிரி ஓவரால் நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரியாக நம்ம அதோடைய எனர்ஜியை உணரணும் அப்படின்ற மாதிரி தான் அது அந்த பெரிய மெத்தட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மெத்தட்ல பண்ணால் மட்டும்தான் முடியும். எனர்ஜியும் உணர முடியும், அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு லட்சக்கணக்கில் வரவும் முடியும். நான் இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னுடைய கிளையண்ட் ஒருத்தருக்கு இந்த மாதிரியான ஒரு முறை கொடுத்திருந்தேன். இந்த கொரோனா டைம்ல அவருக்கு பல லட்சங்கள் வந்தது. சடனா நானே எதிர்பார்க்கல அவ்வளவு அமௌண்ட் அது மாதிரி அவ்வளவு சீக்கிரமா வரும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு முறையாக அந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்தது அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இது வந்து பாத்துக்கோங்க, நீங்க ஒரு டைம்ல ஆரம்பிக்கிறதுக்கு டே, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து திசை இதெல்லாம் எதுவும் இல்லை. திரும்ப அதை பத்தி எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரெக்னென்ட் லேடிஸ் முதல் கொண்டு செய்யலாம். பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் எனர்ஜிஸ் எல்லாம் நம்ம வந்து இன்வோக் பண்றதுக்கு பிரெக்னென்ட் அது மாதிரி ரொம்ப உடம்பு முடியாதவங்க எல்லாம் பண்ணாம இருக்கிறது பெட்டர். நமக்கு என்னதான் பண தேவை இருந்தாலும் வேற யாராவது நம்ம வந்து சொல்லி செய்ய சொல்லலாம். இது அதிகமாகவே நமக்கு வந்து பணத்தை ஈர்த்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த ஒரு மெத்தட் பொறுத்த வரைக்கும் நம்ம மற்றவங்க எல்லாம் ஆண் பெண்கள் மற்ற எந்த நிலைமையில இருந்தாலுமே செய்யலாம். அவ்வளவுதான், சிம்பிள் விஷயம். நீங்க ஒரே இடத்த பார்த்து உட்காந்துக்கோங்க, எந்த திசையை பார்த்து உட்காருங்களோ அது உங்க இஷ்டம். அதே திசையை பார்த்து டெய்லி 7 நாளுமே உட்காருங்க. ஒரே நேரத்தில் இடைவிடாமல் செய்யுங்க. நைட்ல வந்து நீங்க அப் டு 12 o'clock வரைக்குமே செய்யலாம். அதனால உங்களுக்கு டைம் இருக்கு. இது வந்து ஒரு விஷயம். அடுத்தா வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து இதுல வந்து பர்டிகுலரா ஏதாவது ஒரு மந்திரமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் ஒரு மந்திரம், அதையே நான் தமிழாக்கம் பண்ணியும் சொல்லியிருக்கேன். அது மந்திரம்னு சொல்றதை விட ஆங்கிலத்துல நம்ம அவங்களை அழைக்கிறோம் அப்படின்னு. உண்மையாக இந்த நீட்டிகாவோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேயா ஆஸ்பெரா நீட்டிகா. இதுதான் அவரோட ஃபுல் நேம். ரேயா ஆஸ்பெரா நீட்டிகா அப்படின்றதுதான் ஃபுல் நேம்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் நேம் சொல்லி நம்ம வந்து அழைக்க வேண்டியது. நம்ம உட்காந்துடுறீங்க, உட்காந்தோன்னா ஃபுல்லா நீங்க வந்து என்ன அமௌண்ட், இதை வந்து கடைசியா நீங்க இது ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து பிளான் பண்ண போறீங்க, சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 lakhs பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 50 lakhs அப்படின்றது வந்து அகைன் நான் சொல்றேன், 50 lakhsனாலும் சரி, அது உங்களுக்கு 50 லட்சமோ 1 கோடியோ கடன் இருக்கலாம். ஆனா உங்களுடைய சக்தி அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரியாம கடன் சேர்ந்துருச்சு. சக்தி வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா வந்து 5 லட்சம் 10 லட்சத்துக்கு தான் அப்படின்னா இதை மல்டிபிளா செஞ்சாதான் உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். உங்களோட சக்தி அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம்னா தட் இஸ் உங்களுடைய கெப்பாசிட்டி. அந்த கெப்பாசிட்டியே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வரக்கூடிய கெப்பாசிட்டியே உங்களுக்கு அவ்வளவு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. 50,000 1 லட்சம் தான் இருக்குன்னா அதுக்கு பிளான் பண்ணிட்டு மல்டிபிளா செய்யறதா இது பெட்டரா இருக்கும். அதுதான் வந்து சிறப்பான ஒரு விஷயமாவும் கூட. நான் அந்த ஒரு கிளையண்ட் கொடுத்துருந்தேன்னு சொன்னேன். அவருக்கு ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. அதை அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரியான ஒரு விஷயமாக தடையாக இருந்த எல்லா விஷயமே உடைஞ்சு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க மூலமா எல்லாம் வந்து அவருக்கு வந்து சேர்ந்தது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்குமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன மாதிரியான ஒரு தேவதைகளை அழைத்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் எனர்ஜிஸ் எதை அழைத்தாலுமே சரி, இதெல்லாம் மேண்டேட்டரி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ நீங்க இப்போ உட்காந்துடுறீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 5 lakhs பிளான் பண்றீங்க, இல்லை 50 lakhs பிளான் பண்றீங்கன்னா கண்களை மூடிக்கொள்ளுங்கள். முதலாவதாக விளக்கெல்லாம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். முன்னால் ஒரு A4 ஷீட் வச்சுக்கோங்க. அந்த ஷீட் மேல 10 ரூபா நோட் வச்சிருங்க. இல்ல காயின்னா காயின், என்ன பொறுத்த வரைக்கும் நோட் வைக்கிறது பெஸ்ட். 10 ரூபா நோட் மாதிரி இதை வச்சிருங்க. உங்களுக்கு இன்கேஸ் அது பறந்து போயிட்டோம்னா அது மேல ஏதாவது கிறிஸ்டல்ஸ் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு டிவைன் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது மேல வைங்க. இல்ல கல் எர்த்து எலிமெண்ட் கூட வைக்கலாம். சின்னதா ஏதாவது ஒரு கல் இருந்ததுன்னா அந்த ஒரு கல் கூட வச்சிடலாம். வேற பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் வைக்காமல் இருக்கிறது நல்லது. அதுக்கு முன்னால் உட்காந்துக்கிறீங்க. ஃபுல்லா நீங்க வந்து அந்த அக்னியை பார்த்துக் கொள்கிறீர்கள். கண்களை முதல்ல மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன அமௌண்ட் அப்படின்றத வந்து நீங்க இன்டென்ட் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 lakhs or 50 lakhs வாட் எவர் இட் இஸ், அது செட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுடைய என்ன தேவையோ அது தேவை, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக செட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு அமௌண்ட்டை தான் நீங்க வந்து கடைசி வரைக்கும் கேட்க போறீங்க. இப்போ கேட்கும்பொழுது நம்ம வந்து ஜஸ்ட் அவங்கள கூப்பிடுறோம், அவ்வளவுதான். எனக்கு இது தேவை அப்படின்றது கூப்பிடுறோம். நம்ம செட் பண்ணிக்கிற இன்டென்ட் வந்து மனசுக்குள்ளதான் செட் பண்ண போறோம். கடைசியில் அந்த பெட்டிஷன் மாதிரி இருக்கிறத நம்ம வந்து எழுத போறோம். இதுல வந்து நம்ம ஒவ்வொரு தடவையுமே பணத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மனதிற்குள் நினைத்து கொண்டால் போதுமானது. ஒரே அமௌண்ட்டை தான் 7 நாள் நினைச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கண்களை மூடிட்டு அந்த அமௌண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அக்னியை ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமா பாருங்க. அந்த ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி தட் இஸ் அந்த ரேயா ஆஸ்பெரா நீட்டிகா, அந்த நீட்டிகாங்கிற ஒரு தேவதை வந்து தேவதை இல்லை, அகைன் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த வார்த்தை சொல்றேன். அது ஒரு ஜீனி ஒரு வெல்த் ஸ்பிரிட்னு சொல்லக்கூடியது. நம்ம வந்து வெறும் பேர் மட்டும் வச்சுப்போம். அந்த ரேயா ஆஸ்பெரா நீட்டிகா அவங்க வந்து நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் நம்மளுடைய விஷயம், சரியா? நம்ம அது மாதிரியாக உட்கார்ந்து கொண்டு கூப்பிடுறோம். ரேயா ஆஸ்பெரா நீட்டிகா 7 times, ரேயா ஆஸ்பெரா நீட்டிகா, ரேயா ஆஸ்பெரா நீட்டிகா, இப்படி 7 times சொல்லிட்டு ஐ கால் அப்பான் யூ with request. I call upon you with request for giving me multiple opportunities and money. I call upon you with request for giving me multiple opportunities and
மணி. இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டியது. ஃபர்ஸ்ட் 7 தடவை அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை சொல்லிடுறீங்க. இது இந்த ஒரு வார்த்தையை வந்து திரும்ப 7 தடவை, ஃபர்ஸ்ட் நேம் 7 தடவை, இந்த ஒரு கோரிக்கையை ஒரு 7 தடவை, அகைன் வந்து பேரை வந்து 7 தடவை வந்து சொல்லும் பொழுது தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லுறது. அதாவது ரேயா ஆஸ்பரா நீட்டிகா தேங்க்யூ, ரேயா ஆஸ்பரா நீட்டிகா தேங்க்யூ, ரேயா ஆஸ்பரா நீட்டிகா தேங்க்யூ, ஆர் தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மீ, தேங்க்யூ ஃபார் லிசனிங் மீ, இப்படி கூட சொல்லலாம். நான் வந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே எய்தர் டிஸ்கிரிப்ஷன்லயோ அல்லது வீடியோலயோ வரும். டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன், அது பெஸ்டா இருக்கும், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் போட்டுறேன். இதையே தமிழாக்கம் செய்தும் நான் போடுறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. தமிழ்ல தான் உங்களுக்கு சொல்ல முடியும்னா தமிழ்லையும் சொல்லலாம். எந்த ஒரு நாட்டில் இருந்தாலுமே நம்ம வந்து இன்கேஸ் நம்ம வந்து பிரான்ஸ் போயிட்டோம் இல்லை யூஎஸ் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அங்கிருந்து விநாயகர் கூப்பிட்டாலும் நமக்கு வருவார்ல, அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே. இந்த மாதிரியான எனர்ஜிஸ் எல்லாமே எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி, தேவதையாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து ஸ்பிரிட்ஸ் இந்த மாதிரியான ஒரு வெல்த் ஸ்பிரிட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு எந்த இடத்துல இருந்தாலும் எந்த லாங்குவேஜ்ல கூப்பிட்டாலும் வருங்கிறதா உண்மை. இது உங்களுக்கு தெரிந்திருக்கும். எந்த ஒரு லாங்குவேஜ்ல நம்ம மந்திரம் சொன்னாலுமே அதுக்குண்டான பலன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிவிட்டு இதை முடிச்சுக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அப்புறம் அந்த பேப்பர், அந்த 10 ரூபா இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து தனியா வச்சிருங்க. கேண்டில்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. டிஸ்போஸ் இந்த சென்ஸ் கேண்டில்லாம் எடுத்து தனியா வச்சிருங்க, விளக்கெல்லாம் எடுத்து தனியா வச்சிருங்க, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து அகைன் 7 டேஸும் இதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் பண்றீங்க. 8th டே 7 டேஸும் முடிச்சுட்டு அதை தனியா எடுத்து வச்சிடுறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருங்க. 8th டே அதை எடுத்துக்கோங்க. கிரீன் கலர் பென் எடுத்துக்கோங்க. கிரீன் கலர் பென்ல வந்து பார்த்தோம்னா உங்களுடைய அமௌண்ட் இருக்கு இல்லையா, நீங்க என்ன சொன்னீங்களோ வார்த்தை, ரேயா ஆஸ்பரா நீட்டிகா கால் அப்பான் யூ வித் ரிக்வஸ்ட் ஃபார் கிவிங் மீ மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் மணி போட்டுட்டு கீழே வந்து 5 lakhs ஆர் 50 lakhs ஆர் வாட் எவர் அமௌண்ட் நீங்க வந்து சூஸ் பண்றது. ஸோ அந்த அமௌண்ட் எழுதிடுறீங்க, மடிக்கிறீங்க. மடிச்சுட்டு ஏதாவது ஒரு என்வலப், அது வந்து எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த என்வலப்குள்ள போட்டுட்டு சீல் பண்ணிடுறீங்க. தட் இஸ் ஸ்டாப்பிள் பண்ணாலும் சரி, சீல் பண்ணாலும் சரி பண்ணிட்டு அதை நீங்க வந்து தனியா உங்களோட பீரோலயே ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. எந்த அந்த பணம் வந்ததோ இல்லை செக் வந்ததோ ஏதாவது ஒன்று வந்ததுன்னா, இன்கேஸ் உங்களுக்கு பேங்க்ல தான் மோஸ்ட்லி இப்போ எல்லாத்துக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அது மாதிரியாக வந்ததுன்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டாவது நீங்க எடுத்து அதில் வைக்கணும். இந்த 10 ரூபா இருக்கு இல்லையா, அந்த 10 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதையும் சேர்த்து அந்த கவருக்குள்ள போட்டு வச்சிருங்க. உங்களுக்கு ஒன்ஸ் அதோடைய அமௌண்ட் வந்ததுன்னா, வந்த உடனே அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு எடுத்து அந்த திரும்பி அந்த கவர் மேலே வைங்க. ஒரு நாள் விட்டு வைக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த கவர் எடுத்து நீங்க கவருக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையும் கிடையாது. அந்த 10 ரூபா எடுத்து உங்களோட பர்ஸ்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு கேஷ் பால்ட்லேயே இருக்கட்டும். அதை அப்படியே கீழ்ச்சி போட்டுட்டு நெக்ஸ்ட் உங்களுடைய அடுத்த தேவைக்காக திரும்ப இந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்து வரலாம். இதை தொடர்ந்து செய்து வாருங்கள். பலருக்குமே இது வந்து இன்ஸ்டன்டா பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வெல்த் ஸ்பிரிட் அப்படின்ற மாதிரி. இதே மாதிரியே வந்து பார்த்தோம்னா ஒரு மந்திரம் மூலமாகவே இம்மீடியட், அதாவது அர்ஜென்ட் மணின்னு சொல்லுவோம். இதாவது 7 நாள் அது வந்து அர்ஜென்ட் மணி அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கிறது. அதை கூடிய விரைவில் அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம். இந்த நீட்டிகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப லெங்தி மெத்தட், நம்ம வந்து பெரிய அளவில் நமக்கு வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அதோட லெங்தி மெத்தட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து கோர்ஸ்ல அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுதான் நமக்கு வந்து வசதியாகவும் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் வேற எதுவும் நான் வந்து உங்களுக்கு சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று நினைக்கிறேன். கிளியரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைக்கிறேன். இந்த செய்து பாருங்கள். 7 days அப்படின்றது முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து உடனே எனக்கு ஏதாவது எப்போ வரும் 8வது நாள் வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக வெயிட் பண்றதுங்கிறது வந்து எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்குமே சரி வராது. நம்ம பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்ன மாதிரி தான், பலனை எதிர்பாராதே அப்படின்னு. அதை பத்தி நம்ம நினைச்சிட்டே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ பலனே வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வந்து நினைக்கிறீங்க இவ்வளோ டேஸ்க்குள்ள உங்களுக்கு வரும், ஒரு 10-15 டேஸ்க்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. அது மாதிரி நினைக்கிறீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் இது ரிக்வஸ்ட் ஆல்சோ. நீங்க எந்த அளவுக்கு நீங்க பணம் அதிகமா கேட்குறீங்க அல்லது உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு அளவுக்கு மீறி நீங்க ஏதாவது கேட்குறீங்களாங்கிறது உங்களை பொறுத்து தான் தெரியும் இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த பணம் தேவை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பூர்த்தி அடையும். அதை பார்த்து வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தேவையா இருந்தாலுமே அதை இன்னொரு தடவையும் நீங்க இதே மாதிரியாக வேறு விஷயமாக பண்ணிக்கலாம். பேசிக் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். நம சிவாய.